கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை குமரி மாவட்ட எல்லைக்குள் விட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்டு பெறலாம். கோகுல், தெருநாய்களை தமிழ்நாடு எல்லைக்குள் விட முற்பட்டவர்கள் யார்? என்ன நடந்தது? அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட நாய்களை குமரி மாவட்டத்தின் எல்லை பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வாகனங்களில் கொண்டு வந்து விட ஒரு கும்பலானது முயற்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் கட்டச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய நாய்களை இந்த வண்டியிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நாய்களை இந்த கட்டச்சல் பகுதியில வந்து அவிழ்த்து விட முயன்றுள்ளனர். இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் வாகனத்தை மடக்கி பிடித்து அவர்களை சிறைப்பிடித்தனர். மேலும் அவர்களால் அங்கு விடப்பட்ட அந்த தெரு நாய்களையும் சிறைப்பிடித்தனர். இது குறித்து உடனடியாக களியல் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி அந்த நாயை வந்து விடுறாங்க அப்படிங்கிற தகவலை வந்து போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் வந்து கொடுத்தனர். உடனடியாக போலீசார் வந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். குறிப்பா அந்த குமரி மாவட்ட எல்லை பகுதியான நெட்டா சோதனை சாவடி வழியாக தான் அந்த நாயை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நாய்களுக்கு ஊசி போடுவதாக கொண்டு வர்றோம் அப்படிங்கிற தகவலை வந்து போலீசாரிடம் வந்து கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் வந்து தற்போது அந்த பகுதியில வந்து போலீசாரும் குவிந்துள்ளனர். ஏற்கனவே கேரளாவில் இருந்து கோழி கழிவுகள் குமரி எல்லையில் கொட்டப்படுவதை தொடர்ந்து குமரி எல்லையில் மீண்டும் இந்த தெரு நாய்களை கேரளாவில் இருந்து கொண்டு விடப்பட்ட சம்பவம் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கடையில் பேரூராட்சி சார்பில் வந்து அந்த வாகனத்திற்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி கோகுல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.